ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கே நம்ம ஒரு சூப்பர்வான ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்டர்ன்ஷிப் ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாப் நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் ஆர் கஸ்டமர் சக்ஸஸ் இன்டர்ன்ஷிப்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க வீட்டிலேருந்து பண்ணக்கூடிய ஒரு ஜாப். ஸோ வீட்டிலேருந்தே உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கம்பெனி தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஜாப்புக்கு எலிஜிபிலிட்டி என்னங்கிறது நம்ம பார்த்தலாம். ஸோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், டிகிரி ஸ்டூடெண்ட், ஆர்ட்ஸ், காமர்ஸ், சயின்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா சேலரி டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு 30 நாள் இன்டர்ன்ஷிப்புக்கு எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ மாதத்துக்கு எவ்வளோ வருங்கிறதும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளியராக 1/1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் டைமாக எவ்வளோ கிடைக்கும், பார்ட் டைமாக எவ்வளோ கிடைக்கும், 30 நாளைக்கு எவ்வளோ கிடைக்குங்கிறது எல்லா டீட்டெயிலுமே இந்த இடத்துல இருக்குது. ஸோ கிளியராக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஜாப்புக்கான ஒர்க் என்னங்கிறது இப்போ பார்த்தலாம். ஸோ லைவ் சாட் சப்போர்ட் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கஸ்டமர் டவுட்டை கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். பேசிக் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒர்க் என்னங்கிறது சொல்லிட்டேன். ஸோ அதுக்குள்ளே இருக்கிறதுல என்னென்ன ஒர்க் இருக்குங்கிறத இப்போ நான் கிளியராக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபாஸ்ட் நமக்கு லைவ் சாட் சப்போர்ட்டுங்கிறத சொல்லியிருக்காங்களா, அதில் நம்மளுக்கு என்னவா ஒர்க் இருக்குன்னா வெப்சைட் ஆப்ஸ்ல கஸ்டமர் சாட் வந்து பண்ணுவாங்க. அந்த சாட்டுக்கு நீங்க ரிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா லாகின் ஆகல, பேமெண்ட் இஷ்யூ, ஸோ எப்படி வந்து நம்ம அதை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து அவங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கஸ்டமர் மெசேஜ் வந்த உடனே 1 மினிட்குள்ள ரிப்ளை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபாஸ்ட் ரிப்ளை மட்டும் ஃபாஸ்டா இருந்தா போதும், ஃபுல் சொல்யூஷன் கொடுக்க டைம் எடுத்துக்கலாம். தேர்ட் பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங். ஸோ சிம்பிள் இஷ்யூ சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் ரிசெட் பண்ற மாதிரி இருக்கும், அக்கௌண்ட் செட்டப் பண்ற மாதிரி இருக்கும், பேசிக் கைட்னஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ காம்ப்ளிகேட் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அந்த டீமுக்கு ஃபார்வர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபோர்த் ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்றது. ஸோ கஸ்டமருக்கு ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத சொல்லி தரணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா கைட் பண்ணணும். ஸோ ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா கால்ஸ். ஸோ சில டைம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் கால் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணணும். ஸோ பட் மோஸ்ட்லி சேட் ஒர்க் மட்டும் தாங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான ஒர்க். ஸோ கிளியராக நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஜாப்புக்கான ஸ்கில்ஸ் நீட்டட் என்னன்னு பார்த்தலாம். ஸோ பேசிக் இங்கிலீஷ் ரீடிங் அண்ட் டைப்பிங் வந்து தெரியணும். சிம்பிள் கம்யூனிகேஷன் வந்து இருக்கணும். ஃபாஸ்ட் டைப்பிங் வந்து இருக்கணும். ஸோ கஸ்டமரை காமா பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஜாப்புக்கான ஒர்க்கிங் டைம் என்னன்னு பார்த்தலாம். ஸோ ஃபுல் டைம் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். 5 நாளுமே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஷிஃப்ட் டைமிங்கும் இருக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒர்க் என்வரன்மெண்ட் என்னன்னு பார்த்தலாமா. ஸோ மொபைல், லேப்டாப் இருந்தாவே போதும், இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும், உங்களால் இந்த ஒரு ஜாப்பை ட்ரை பண்ணிக்க முடியும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி வந்து மெஷர் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ரெஸ்பான்ஸ் டைம், கஸ்டமர் சாட்டிஃபிகேஷன், கரெக்ட் சொல்யூஷன் கொடுக்குறீங்களா, ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறீங்களா, ஸோ இதெல்லாம் பார்த்து தான் உங்களோட க்ரோத் வந்து இருக்கும். ஸோ 30 நாள் இன்டர்ன்ஷிப் முடிஞ்சதும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா ஃபுல் டைம் ஜாபாக கன்வெர்ட் ஆகும். சிம்பிளாக சொன்னால் சாட் ரிப்ளை ஜாப், ஈஸியான ஒர்க்கு, ஃப்ரெஷர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும், நல்ல சேலரி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா மட்டுமே ட்ரை பண்ணுங்க. அப்படி வேண்டாம்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.